அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்கினுடைய வாடிக்கையாளர்களே, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி காட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ஒரு முருங்கை செடி, ஒரு முருங்கை குச்சி வச்சு ஏறக்குறைய ஒரு 2 மாதம் ஆகுது. இந்த குச்சியை இதில் வச்சு எதில் வச்சுருக்கோம்னா கிரீன் கார்பன் ஹியூமஸில் வச்சுருக்கோம். இதுதான் கிரீன் கார்பன் ஹியூமஸ்ஸு. இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸில் தான் இதுதான் கிரீன் கார்பன் ஹியூமஸ்ஸு. இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸில் தான் இதை நம்ம வச்சுருக்குறோம். வச்ச உடனே இப்போ அது தழுத்துச்சு. தழுத்த உடனே பூவும் பூத்துச்சு. பூத்துட்டு நிறைய பூ பூத்தது. அப்புறம் காயே செட் ஆகலை. கொஞ்சம் குச்சி வச்சு முதல்ல நல்ல இலை விட்டுச்சு, நல்லா பூ விட்டுச்சு, செட் ஆகலை. 2 மாதத்துக்கு பிறகு தான் அந்த பூவிலேருந்து காய் செட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இது வச்சு பார்த்திங்கன்னா இந்த காய் இது ஒரு மரமான ஒரு மரமுருங்கை தான். இது செடி முருங்கைலாம் கிடையாது, மரமுருங்கை. அந்த மரமுருங்கையில் காய் நல்லா பெருசாக இருக்கும். அதாவது யாழ்ப்பாணம் முருங்கைன்னு சொல்கிறாங்களா, அது போல் இருக்கும். இது யாழ்ப்பாணம் முருங்கையா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. யாழ்ப்பாணம் முருங்கை போல் இருக்கும். ஆனால் காய் நல்லா லென்த்தியாக வரும் பாருங்கள், மரமாக இருக்கிறது. அப்போ நம்ம இந்த குச்சியை வச்ச உடனே நம்ம நினச்சோம் அந்த குச்சி சின்னமாக தான் காய் காய்க்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அது மரமாக இருக்கும்போது, அந்த மண்ணில் இருக்கும்போது, மரமாக இருக்கும்போது எவ்வளோ இது வளர்த்தியாக காய் காய்ச்சிதோ அதே உயரத்துக்கு அதே நீளத்துக்கு இங்கே காய் காய்ச்சிருக்கு அப்படிங்க. ஸோ இங்கே வேறு இப்போ தான் வேறு விட்டுருக்குது, வேறு விட்டு இது இருக்குது. ஆனால் அந்த காயினுடைய அளவு குறையல. மரம் எவ்வளோ இருந்தாலும் சரி, பூ பூத்து செட்டானால் இந்த காய் இவ்வளவு பெரிய லென்த்து, அதே லென்த்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த விஷயத்தை பதிவு செய்வதற்கான ஒரு பதிவாக தான் பண்ணோம். இது மேபி இந்த இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸினுடைய எஃபெக்டாக கூட இருக்கலாம். இதில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸு, அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாம் கூட மர சிறுசாக இருந்தாலும் இந்த காய் அதே அளவு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை அங்கே கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தோணுது. நம்ம இதே மாதிரி ஒரு 10 இது வச்சோம், எக்ஸ்பெரிமெண்ட்டு தான் பண்ணுறோம். அதனால் 10 ஒன்று வைக்க மாட்டோம், 10 வச்சோம். இந்த 10லையுமே இப்போ இந்த காய் செட் ஆகிடுச்சு. பாருங்கள், காய் செட் ஆகிடுச்சு. இது இப்போ தான் பிஞ்சு விட்டுருக்கு. இன்னும் இது அதனுடைய பெரிய வீரியத்தை அடையும் போது இன்னும் எவ்வளோ உயரமாக இருக்கணும். இதெல்லாம் ரொம்ப சின்ன குட்டி மரம் என்ன, ஆனால் காய் ஆல்மோஸ்ட் இன்னும் பெருக்கும் பார்க்கலாம்.